கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நிதியமைச்சில் இன்று நடைபெற்றது. கௌரவ பிரதம மந்திரி அவர்களுடைய உத்தரவின் பேரிலே அவர்களுடைய ஆலோசகர் மிஸ்டர் பாஸ்கரலிங்கம் அவர்களுடைய தலைமையிலே கலந்துரையாடியதன் பயனாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. 4703 வெற்றிடங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது இன்னும் ஒரு கிழமைக்குள் முழுமையாக தரப்பட்டு அது ஆராயப்பட்டு அதனுடைய அனுமதி உடனடியாக வழங்குவதற்கு பைனான்ஸ் கமிஷனுக்கும் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்துக்கும் மிஸ்டர் பாஸ்கரலிங்கம் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் நினைக்கின்றோம் வருகிற குறுகிய காலத்துக்குள் அடுத்த கிழமைக்குள் அதே நேரத்தில் பெரலாக சமாந்தரமாக இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி கிழக்கு மாகாண சபை எங்களுடைய அமைச்சினுடைய செயலாளர் எல்லோருக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் இன்றும் தொடர்கிறது. மட்டக்களப்பில் உள்ள 1600க்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்க கோரி 22வது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பட்டம் முடித்த பட்டதாரிகள் வேலையின்றி இவ்வாறு எங்களுடன் இந்த இடத்தில் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அவர்களுக்குரிய தீர்வினை கால வரையறை குறிப்பிடாமல் அவர்களுக்குரிய தீர்வினை நாங்கள் மிக விரைவில் மேற்கொள்வோம் என கூறிய விடயத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம். 2012 மார்ச் 31க்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரையில் நியமனம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து அம்பாறையிலும் வேலையற்ற பட்டதாரிகள் 16 நாட்களாக போராடி வருகின்றனர். இங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிய வேண்டுமே இருக்காங்க. எந்த ஒரு தீர்வுமே இதுவரைக்கும் வந்ததாகவும் இல்ல, எதுவுமே வழங்கப்பட்டதாகவும் இல்ல. எல்லாருமே சொல்றது தனியார் நிறுவனங்களுக்கு போயிட்டு நீங்க வேலை செய்யலாமேங்கிறது. கிழக்குல எங்க இருக்கு தனியார் நிறுவனம்? அதை முதல்ல நீங்க காட்டுங்க. உரிய பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கடந்த 13 நாட்களாக கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கப்படாத நிலையில இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லி இருக்குது. நாங்க இந்த இடத்துல ஒவ்வொரு நாளுமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது அரசியல்வாதிகள் யாரும் எங்களை கவனிக்கிற மாதிரி என்ன தெரியல. 16வது நாளாகவும் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்னால் தொடர்கிறது. ஒரு பட்டதாரிகளின் எண்ணிக்கை மாகாண சபையிலும் சரி மற்றது மத்திய மாநிலங்களிலும் சரி இல்லையா. சோ அந்த பட்டதாரிகளுடைய எண்ணிக்கையை தாங்கள் உள்வாங்குவதற்காக ஒரு கிழமை எங்களை கேட்டிருக்கின்றார்கள். அதே போல மத்திய மாகாணத்தில் உள்ள அந்த வெற்றிடங்களை தாங்கள் மீண்டும் ஒரு முறை மீளாய்வு செய்வதற்காக 3 கிழமை கேட்டிருக்கின்றார்கள். அந்த 3 கிழமையும் ஒரு கிழமையும் முழுமையாக முடித்த பிற்பாடுதான் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு தருவதாக எங்களுடைய கௌரவ ஆளுநர் எங்களிடம் தெரிவித்திருக்கின்றார்.